திருச்சியில் உள்ள முன்னாள் முதலமைச்சரின் 25 கோடி மதிப்பிலான பங்களா தற்போது கைமாறியுள்ளதாகவும், இது நியாயப்படி எம்ஜிஆரின் வாரிசுகளுக்குத்தான் செல்ல வேண்டும் என்றும் ஓய்வு பெற்ற சர்வேயர் சார்லஸ் என்பவர் அளித்துள்ள மனு தற்போது பேசுபொருளாகியுள்ளது. எம்ஜிஆரின் பங்களா கைமாறியதா? உண்மை நிலவரம் என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away. எம்ஜிஆரையும் திருச்சியையும் பிரிக்கவே முடியாது என்று சொல்ல வேண்டும். காரணம், அதிமுக உருவாக காரணமான முதல் முக்கிய ஆர்ப்பாட்டம் நடந்தது திருச்சியில்தான். அங்கு 1956ஆம் ஆண்டு நடந்த 2வது மாநில மாநாட்டில் தேர்தலில் பங்கேற்பது என்று முடிவு செய்த திமுக பிரச்சார நாயகனாக எம்ஜிஆரைத்தான் தேர்ந்தெடுத்தது. ஆனாலும் கட்சிக்குள் கருணாநிதியோடு எம்ஜிஆருக்கு பிணக்கு ஏற்பட்டதைத் தொடர்ந்து கட்சி பதவியை ராஜினாமா செய்த எம்ஜிஆரை இரு கரங்களால் முதலில் வரவேற்றது திருச்சி மக்கள்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. எம்ஜிஆர் தனிக்கட்சி தொடங்க வேண்டும் என்று அவரது தொண்டர்கள் முதலாக திருச்சியில்தான் ஆர்ப்பாட்டமும் ஊர்வலமும் நடத்தினர். அதிமுகவின் முதல் பொதுக்குழுவையும் மாநில மாநாட்டையும் எம்ஜிஆர் திருச்சியிலேயே நடத்திய நிலையில் இது தமிழகத்தில் அதிமுகவின் வளர்ச்சிக்கு வித்திட்டதோடு 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் எம்ஜிஆர் முதலமைச்சர் நாற்காலியில் அமரவும் காரணகர்த்தாவாகவும் மாறியது. எனவே திருச்சியை ராசியாக கருதிய எம்ஜிஆர் பள்ளி குழந்தைகளுக்கான சத்துணவு திட்ட மேம்பாட்டு திட்டத்தினையும் மாநாடு நடந்த அதே இடத்தில் தொடங்கி வைத்தார். இப்படி தன்னுடைய அரசியல் பயணத்தில் மிக முக்கிய பங்கை ஆற்றிய திருச்சி மீதும் அதன் மக்கள் மீதும் அதிக பாசம் கொண்டதால் திருச்சிக்கு தான் வந்தால் தங்கிக் கொள்வதற்காக உறையூர் பகுதியில் பங்களா ஒன்றை வாங்கினார் எம்ஜிஆர். அந்த பங்களா இன்றளவும் கம்பீரமாக காட்சியளிக்கும் நிலையில் அதன் இன்றைய மார்க்கெட் மதிப்பு 25 கோடி ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் திருச்சி வடக்கு காட்டூர் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற சர்வேயர் சார்லஸ் என்பவர் கடந்த ஜூன் 9ஆம் தேதி திருச்சி கலெக்டர் பிரதீப் குமாரிடம் ஒரு மனு அளித்தார். அதில் திருச்சி திருத்தாந்தோணி ரோடு உறையூர் பகுதியில் மறைந்த தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு சொந்தமான கட்டிடம் மற்றும் காலியிடம் 80,000 சதுரடி பரப்பளவில் உள்ளதாகவும், இதனுடைய இன்றைய சந்தை மதிப்பு 25 கோடி இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதோடு எம்ஜிஆர் மறைவுக்கு பின் அவரது அண்ணன் எம்ஜி சக்கரபாணியின் மகள் மற்றும் மகன்கள் வாரிசுகளாக பதிவு செய்து அவர்களது பெயரில் பட்டா பதிவு செய்யப்பட்டதாகவும், பின்னர் வாரிசுகளின் பெயர்கள் நீக்கப்பட்டு அதிமுக பொதுச் செயலாளர் என பதியப்பட்டதாகவும், அதன் பின்னர் அந்த பெயரும் நீக்கம் செய்யப்பட்டு ஒரு தனிநபரின் பெயரில் கணினி நிலப்பதிவேட்டில் பதியப்பட்டுள்ளதென்றும் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். எம்ஜிஆரின் வாரிசுகளின் பெயர்களை ரத்து செய்ய வேண்டுமென்றால் வருவாய் கோட்டாட்சியருக்கு மேல்முறையீடு செய்து கோட்டாட்சியரின் ஆணை பெற்று அதன் பேரில் எம்ஜிஆரின் வாரிசுகளின் பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த முறை பின்பற்றப்படவில்லை என்று குறிப்பிட்டிருந்த மனுதாரர் சார்லஸ் இதுகுறித்து கோட்டாட்சியருக்கு மேல்முறையீடு செய்திருந்ததாகவும் அதன் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். ஆனால் அந்த நடவடிக்கையானது நிலப்பதிவேட்டில் எம்ஜிஆர் வாரிசுகளின் பெயர்களை பதியாமல் அந்த தனிநபரின் பெயரும் நீக்கம் செய்யப்பட்டு பொதுச் செயலாளர் அதிமுக என கணினியில் பதியப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் எம்ஜிஆர் தனது பெயரில் கிரயம் பெற்ற பத்திர நகலினை இணைத்து அனுப்பிய சார்லஸ் எம்ஜிஆர் தனது சொத்தினை அதிமுகவிற்கு பத்திரம் மூலம் வழங்கியிருந்தாரா அல்லது உயில் ஏதேனும் எழுதி வைத்தாரா என்பதை விளக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். ஆகவே இந்த விவகாரத்தில் கலெக்டர் அவர்கள் கோட்டாட்சியரின் அலுவலக கோப்பினை பெற்று கோட்டாட்சியர் செய்த விசாரணை மற்றும் உத்தரவினை பரிசீலனை செய்து வறுமையில் வாடும் எம்ஜிஆரின் வாரிசுகளின் பெயர்களை நிலப்பதிவேட்டில் பதிய உத்தரவிடுமாறு கேட்டுக்கொள்வதாக ஓய்வு பெற்ற சர்வேயர் சார்லஸ் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். எம்ஜிஆர் ஆசையாக வாங்கிய பங்களா இன்று கேட்பாரற்று இருப்பதோடு அது கைமாறிக்கொண்டே இருப்பதாக கூறப்படுவது எம்ஜிஆர் ரசிகர்களையும் திருச்சி அதிமுகவினரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away.